ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது மொத்தமா 2000 ரூபாய் அமௌண்ட் இருக்கு. அதை ஏ பி சின்னு 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏயின் 1/2 பங்கு சீக்வல் டு பியின் 1/3 பங்கு சீக்வல் டு சியின் 1/5 பங்கு சமம் எனில் ஏயின் பங்கு தொகை என்ன கேட்குறாங்க. ஸோ ரேஷியோல இந்த மாடல் சம்னால எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் போகலாம். இந்த கொஸ்டின் பார்க்கறது ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னே ஈஸியாக அந்த மாடல் சால்வ் பண்ணிடலாம். ஸோ மொத்தம் 2000 ரூபாய் அமௌண்ட் இருக்கு. அதை ஏ பி சின்னு 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏயின் 1/2 பங்கு சீக்வல் டு பியின் 1/3 பங்கு சீக்வல் டு சியின் 1/5 பங்கு சமம் எனில் ஏயின் பங்கு என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம ஏ இஸ்டு பி இஸ்டு சி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய இருக்கிற அமௌண்ட்டை இந்த ரேஷியோல பிரிச்சுமா யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் போகணும் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஏ ரேஷியோவுக்கு ஏயின் 1/2 இந்த டினாமினேட்டர் கொடுத்துட்டு 2 டைரக்டா அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் பிக்கு பாருங்க வகுத்துல என்ன போட்டு 3 கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 3 அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சிக்கு 1/5 ஸோ இந்த 5 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இந்த அமௌண்ட்டை 2:3:5 ரேஷியோல பிரிச்சுமா யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் போகணும்னு தெரிஞ்சிடும். நமக்கு தேவை ஏ மட்டும்தான். அப்ப ஏவோட ரேஷியோ பாருங்க 2 வகுத்தல். எப்பவுமே வகுத்தல்ல டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணி போடணும். ஆட் பண்ணுங்க. 2 + 3 5 5 + 5 10 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 2000 ரூபாய். 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 2 × 200 = 400. சரிங்களா. இதுலயே பியோட பங்கு கேட்டாங்களா. பியோட ஷேர் பாருங்க 3 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணுங்க 10 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 2000. 0 கேன்சல் ஆயிரும். 3 × 200 = 600. இது பார்த்தோம்னா பிக்கான அமௌண்ட், இது ஏக்கான அமௌண்ட். நமக்கு தேவை ஏவுடைய பங்கு தான். ஏவுடைய பங்கு பாருங்க 400 ரூபாய். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல சிக்கு என்ன வரும்னு சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது மூன்றாவது விகித சமம் காண்க. x³ - y³ x - y இதற்கான மூன்றாவது விகித சமம் காண்க வைக்கிறாங்க. ஸோ ரேஷியோல இந்த மாடல் சம்னால எப்படி குயிக்கா சால்வ் பண்ண போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல மூன்றாவது விகித சமம் காண்க. x³ - y³ x - y இதற்கான மூன்றாவது விகித சமம் காண்கிறாங்க. ரேஷியோல இந்த மாடல் சம்னால ஃபர்ஸ்ட் செகண்ட் வேல்யூ எடுத்தாங்க x - y. எப்பவுமே செகண்ட் வேல்யூ 2 டைம் போடுவோம். அதாவது x - y இன்ட்டு x - y வகுத்தல்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ. எப்பவுமே வகுத்தல்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ. இங்க என்ன இருக்கு x³ - y³ equal to நியூமரேட்டர்ல எனக்கு x - y into x - y. இந்த x³ - y³ x - y into x² plus y² plus x into y ரைட் பண்ணலாம். அப்போ இந்த x - y x - அப்படியே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும் x - y divided by x² plus y² plus x into y. So answer will be A. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. மூன்றாவது விகித சமம் காண்க. x³ plus y³ x plus y இதற்கான மூன்றாவது விகித சமம் காண்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சமம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ இங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க, இங்க பிளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணணும். ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் பெரிய கொஸ்டின் தெரியுது. ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சா போதும். இந்த சம் பார்த்தோன்னே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதாவது 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. 3 பேரும் 1/2 1/3 1/4 ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாங்க. கடைசியா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் கடைசியா ப்ராஃபிட் பார்த்தோம்னா 15,600 ரூபாய் வருது அப்படின்னா அதுல அதிகமா வாங்கக்கூடியவர், அதிகமா லாபம் வாங்கக்கூடியவர் யாருன்னு கேக்குறாங்க. சோ ரேஷியோ ப்ரொபோஷனல்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். क्वेश्चनல 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல 3 பேரும் 1/2 1/3 1/4 ரேஷியோல அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மொத்தமா லாபம் பார்த்தோம்னா 15,600 ரூபாய் வருது அப்படின்னா அதுல அதிகமா லாபம் வாங்குறவர் யாருன்னு கேக்குறாங்க. அதிகமா ப்ராஃபிட் வாங்குறவர் யாருன்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. சோ மொத்தம் எத்தனை பேர் 3 பேர். மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்டோட விகிதம் பார்த்தோம்னா 1/2 1/3 1/4 இந்த ரேஷியோல இருக்குது. இந்த மாதிரி பின்னத்துல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ விட்டு செகண்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ பெருக்குங்க. இங்க என்ன இருக்குது 3 இங்க 4 அப்ப 3 × 4. நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன் ரேஷியோ கண்டுபிடிக்க செகண்ட் வேல்யூ விட்டு ஃபர்ஸ்டையும் தேர்டையும் பெருக்கணும். அப்ப 2 × 4. நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன் ரேஷியோ கண்டுபிடிக்க தேர்ட் வேல்யூ விட்டு ஃபர்ஸ்டையும் செகண்டையும் பெருக்கணும். அப்ப 2 × 3. ஸோ இப்போ நம்ம ரேஷியோ தான் எடுக்க போகிறோம். ஏதாவது காமனாக கேன்சல் வர இது பாருங்க 2ஆல் பண்ணலாம். இங்கே 2 போயிடும், அதே மாதிரி இங்கே 2 போயிடும், அதே மாதிரி இங்கே 2 போயிடும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் 2 × 3 6. நெக்ஸ்ட் இங்கே 4 இங்கே 3. ஸோ இப்போ கொடுத்துருக்குற இந்த அமௌண்ட்டை 6:4:3 ரேஷியோல பிரிச்சுமா யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் போகணும்னு தெரிஞ்சிடும். நமக்கு தேவை அதிகமாக யார் வாங்குறாங்க அவங்க அந்த அமௌண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ அதிகமாக யார் வாங்குறாங்கன்னா அப்போ அதிகமாக வாங்குற ரேஷியோ பாருங்க 6. ஸோ இவர் தான் அதிகமாக வாங்குறாரு. சரிங்களா. ஸோ அமௌண்ட் கேட்குறாங்க. இப்போ 6 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணுங்க. 6 + 4 + 3 எப்பவுமே வகுத்தல்ல எத்தனை ரேஷியோ ஆட் பண்ணி வகுத்தல் கொடுக்கணும். ஆட் பண்ணா 13 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 15,600.
ஸோ 156 13 கழிச்சு அப்படின்னா 12, இங்கே 2 ஜீரோ இருக்கும். 6 8 12 72, ஒரு 2 ஜீரோ. ஸோ அதிகமாக அமௌண்ட் வாங்குறது யாருன்னா 7200 வாங்குவார். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர்ஆர்பி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. ஃபைண்ட் தி தேர்ட் ப்ரொபோஷனல், அதாவது மூன்றாவது விகித சமம் காண்க. a பிளஸ் பி கமா a பிளஸ் பி ஹோல் பவர் ஸ்கொயருக்கு மூன்றாவது விகித சமம் காண்கிறாங்க. ஸோ ரேஷியோவில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். மூன்றாவது விகித சமம் காண்க a பிளஸ் பி கமா a பிளஸ் பி ஹோல் பவர் ஸ்கொயர். ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் செகண்ட் வேல்யூ எடுத்துக்காங்க. என்ன இருக்குது a பிளஸ் பி ஹோல் பவர் ஸ்கொயர் பெருக்கல் இந்த வேல்யூ 2 டைம் a பிளஸ் பி ஹோல் பவர் ஸ்கொயர் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் வேல்யூ a பிளஸ் பி. ஸோ பாருங்க இங்க அடிமானம் அதாவது பேஸ் வேல்யூ சேமா இருக்கு. அப்ப அடுக்க கூட்டிக்கலாம். அப்ப என்ன வரும் a பிளஸ் பி ஹோல் பவர் 2 பிளஸ் 2 4 வகுத்தல் a பிளஸ் பி. ஸோ அடுத்தது a பிளஸ் பி ஹோல் பவர் 4 டிவைடட் பை a பிளஸ் பி இருக்கு. ஸோ ஆக்சுவலா இது பவர்ல 1 இருக்குதா அர்த்தம். அது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது அடிமானம் பாருங்க சேமா இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் ரைட் பண்ணிட்டு a பிளஸ் பி. ஸோ இங்க என்ன இருக்கு 4 மைனஸ் இந்த இடத்துல பவர்ல 1 இருக்குது அர்த்தம் 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு a பிளஸ் பி. 4 3 போச்சுன்னா மீதி 3. ஸோ அப்போ a பிளஸ் பி ஹோல் பவர் 3 இதோடைய விகிதசம் பார்த்தோம்னா மூன்றாவது விகிதசம் a பிளஸ் பி ஹோல் பவர் 3. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க மூன்றாவது விகிதசமம் காண்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பவர் ஸ்கொயர் கமா எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பவர் கியூப் ஈக்குவல் டு என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் மோர் தென் 3 டைம்ஸ் உங்களுக்கு கேட்டுருக்காங்க. அதாவது ஓர் அசலானது 8% தனி வட்டியில் 3 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகுன்னு கேட்குறாங்க. ஸோ தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஓர் அசலானது 8% தனி வட்டியில் 3 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகுன்னு கேட்குறாங்க. தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா இதுக்கு மடங்கு -1 வகுத்தல் வட்டி இன்ட்டு 100. ஸோ மடங்கு அப்படிங்கிறது 3 3 -1 வகுத்தல் வட்டி அப்படிங்கிறது 8. அப்போ 8 இன்ட்டு 100. ஸோ 3ல் 1 போச்சுன்னா 2 வகுத்தல் 8 இன்ட்டு 100. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணால் 4 100 4 கேன்சல் பண்ணால் 25. ஸோ அப்போ ஒரு அசல் 8% தனி வட்டியில 3 மடங்காக 25 ஆண்டுகள் ஆகும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க ஓர் அசலானது 10% தனி வட்டியில் 5 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. அதாவது ஓர் அசலானது ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுமெனில் தனிவட்டி விகிதம் காண்கிறாங்க. தனிவட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா இப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஓர் அசலானது 4 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 2 மடங்கு ஆகுமெனில் தனிவட்டி வீதம் காண்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா மடங்கு -1 வகுத்தல் வருடம் வருடம் இன்ட்டு 100 சதவீதம் கேட்குறாங்க. வட்டி விகிதம் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100. ஸோ மடங்கு அப்படிங்கிறது இங்கே 2. அப்போ 2 -1 1 1 வகுத்தல் வருடம் அப்படிங்கிறது 4 இன்ட்டு 100. ஸோ 100 4 கேன்சல் பண்ணால் 25. ஸோ அப்போ 25%. அதாவது ஒரு அசலானது 25% தனி வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க ஓர் அசலானது ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 8 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுமெனில் தனி வட்டி வீதம் காண்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. அதாவது HCF காண்க. ஃபைண்ட் HCF 12/5 15/16 16/17க்கு HCF கேட்டுறாங்க. ஸோ LCM அண்ட் HCFல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். HCF காண்க 12/5 14/15 16/17 இதுக்கு HCF கேட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டு இதுக்கு HCF கேட்டாங்களா நியூமரேட்டர் இருக்கிற வேல்யூக்கு அதாவது மேலே இருக்கிற வேல்யூக்கு HCF கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர் வேல்யூக்கு LCM கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூக்கு மட்டும் HCF கண்டுபிடிக்கலாம். என்ன இருக்குது 12 14 16. ஸோ ஃபர்ஸ்ட் காமனாக 2ஆல் வகுங்க. 2ஆல் வகுத்தா என்ன வரும் 12 2ஆல் வகுத்தா 6. அதே மாதிரி இங்கே 7 இங்கே 8. ஸோ இதுக்கு மேலே எதுவும் காமனாக வகுக்கிற மாதிரி எண் எது இல்லை. HCF பொறுத்த வரைக்கும் ஒரு எண் எடுத்துக்கிட்டோமா வகுக்கிறோம்னா எல்லாத்தையுமே ஈக்குவலாக வகுக்கணும். இப்போ இங்கே 3 வேல்யூ இருக்குது 4 இருந்தாலும் சரி 5 இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஈக்குவலாக வகுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே 6 8ங்கிறது 2ஆல் வகுப்படும். ஆனால் 7ங்கிறது வகுப்படாது. ஸோ அப்போ இதோடைய HCF பார்த்தோம்னா இதோடைய ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ HCF ஈக்குவல் டு என்னது 2. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டருக்கு LCM கொடுக்குறோம். என்ன இருக்குது 5 15 17. ஸோ காமனாக 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 5ஆல் கேன்சல் பண்ணுமா 1 3 இங்கே 17. LCM பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு 2 எண் பார்த்தோம்னா காமனாக வகுப்படணும். ஸோ 2 எண்ணுக்கு மேலே ஏதாவது ஒரு வகுப்படலைனாலும் அந்த எண்ணை அப்படியே கீழே போட்டுருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 1 3 7. ஸோ இதில் 3க்கும் ஏதாவது காமனாக வகுப்படுற எண் இருக்குதான்னு பாருங்க எதுவுமே இல்லை. எதுவுமே வகுப்படாது. ஸோ அப்படி பிரிக்காங்க 5 × 1 × 3 × 17 255. ஸோ இதோடைய LCM பார்த்தோம்னா 255. ஸோ இங்கே HCF கேட்டுருக்காங்க. இப்போ HCF வேல்யூ ஃபஸ்ட்டு போடணும். HCF வேல்யூ என்னது 2 2 வகுத்தல் LCM வேல்யூ 255. ஸோ ஆன்சர் வில் பி சி 2 வகுத்தல் 255.
அதே மாதிரி இந்த சம் பாருங்க ஹெச்சிஎஃப் காணுங்க 3/8 5/16 7/2 இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஃபைண்ட் எல்சிஎம் காண்க 3/8 5/16 7/2க்கு எல்சிஎம் கேட்டாங்க. ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இந்த மாதிரி பின்னத்துல கொடுத்துட்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். எல்சிஎம் காண்க 3/8 5/16 7/2. ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்களா நியூமரேட்டர் இருக்கிற வேல்யூக்கு அதாவது மேலே இருக்கிற வேல்யூக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டர் வேல்யூக்கு ஹெச்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பாருங்க நியூமரேட்டர்ல 3 5 7 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி பாருங்க பிரைம் நம்பர் பகா என்ன இருந்துச்சுன்னா அப்படியே டேரக்டா பெருக்கிங்க 3 × 5 × 7 105 இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 105 வகுத்தல் ஹெச்சிஎஃப் பாருங்க 8 16 2. ஸோ 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி 2ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா எப்பவுமே இதோட ஹெச்சிஎஃப் பார்த்தோம்னா 2 தான். ஸோ வகுத்தல்ல 2. ஸோ இங்க பாருங்க 105 வகுத்தல் 2 இதோட எல்சிஎம். ஸோ இங்க ஆன்சர்ல கொடுத்தா அப்படியே போட்டுடலாம். இங்க பாருங்க கேன்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப 105 2ஆல் கேன்சல் பண்ணா 52 2 104 மீதி 1/2. ஸோ இப்போ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 52 1/2. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி சம் பாருங்க எல்சிஎம் காணுங்க 2/3 16/5 8/7. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கலாம். ஆன்சர் கமெண்ட் போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா கேட்டிருக்காங்க. எல்சிஎம் காண்க x² - 8x + 15, x² - 5x + 6க்கு எல்சிஎம் கேட்டாங்க. ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். எல்சிஎம் காண்க x² - 8x + 15, x² - 5x + 6க்கு எல்சிஎம் கேட்டாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் மட்டும் எடுத்தாங்க. ஸோ இங்க என்ன இருக்குது x² மைனஸ் ஸோ இந்த 8x மைனஸ் 5x மைனஸ் 3x ரெண்டையும் கூட்டு பாருங்க -8x வரும் ப்ளஸ் 15 ரைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டுலையும் காமனாக பாருங்க எக்ஸ் இருக்கு. எக்ஸ் வெளியிடுங்க, எக்ஸ் ஒரு எக்ஸ் வெளியில் போயிடும். அப்போ எக்ஸ் பேலன்ஸ் இருக்கும் எக்ஸ் மைனஸ் சில எக்ஸ் வெளியில் போச்சுன்னா மீதி 5 இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே -3 வெளியிடுங்க. இதில் -3 வெளியிடுமா -3 இங்கே எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கு. ஸோ பாருங்க ப்ளஸ் தான் மைனஸாக பாருங்க மைனஸ். ஸோ இந்த 15ல் எத்தனை 3 இருக்குது நம்ம 3 வெளியே எடுத்துடும். அப்போ 15 எத்தனை 3 இருக்குது 5 3 இருக்குது. அப்போ எக்ஸ் -5. ஸோ இங்கே பாருங்க இங்கே என்ன இருக்குது 2 இடத்துல எக்ஸ் -5 இருக்குது. எக்ஸ் -5 அடுத்தது எக்ஸ் மைனஸ் இங்கே இருக்குது -3. ஸோ இது ஒரு பார்ட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பார்ட் எடுங்க. இங்கே என்ன இருக்குது x² மைனஸ் இந்த 5x -3x -2x வரும். 2 ஆட் பண்ணுங்க 5x வரும் ப்ளஸ் 6. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் வெளியே எடுத்தோமா எக்ஸ் மைனஸ் இங்கே இருக்கும் 3. அதே மாதிரி -2 மட்டும் வெளியிடுங்க. -2 வெளியே எடுத்தாச்சு. அப்போ எக்ஸ் இந்த இடத்துல ப்ளஸ் என்ன ஆகும் மைனஸ் ஆகும். மைனஸ் இந்த இடத்துல 6ல் எத்தனை 2 இருக்குது 3 2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இங்கே -x - 3 காமனாக இருக்குது. அப்போ x - 3 இன்ட்டு x - 2. ஸோ இப்போ இதுக்கு ரெண்டுக்கு தான் நம்ம எல்சிஎம் இருக்கணும். ஸோ ரெண்டுலேயும் ஃபர்ஸ்ட் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்க x - 3 தான் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ ரெண்டுலேயும் காமனாக இருக்குது ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்காங்க. அப்போ x - 3 பேலன்ஸ் எதுவும் காமனாக இல்லை. அப்போ மீதி இருக்குது அப்படியே போட்டுக்காங்க. அதாவது x - 5 அடுத்தது x - 2. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா x - 3, x - 5, x - 2. So answer will be D. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை சதுரம் முழுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதில் எத்தனை சதுரம் முழுதுன்னு கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸ்கொயர்ஸ்னா தமிழில் சதுரம் அர்த்தம். எத்தனை சதுரம் முழுதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதில் எத்தனை சதுரம் முழுதுன்னு கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை விட்டுருங்க, இதை மட்டும் எடுத்துக்காங்க. இதில் இந்த கிராஸ் கோட்டை விட்டுடுங்க. கிராஸ் கோட்டை விட்டு எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருந்துச்சுன்னா இதில் 1 2 3 4 இந்த உள்ள ஒரு கோட்டை விட்டு பார்த்தா 5 மொத்தமாக 5 இருக்குது. இந்த இதில் மட்டும் 5 சதுரம் இருக்குது. அடுத்தது பாருங்க இந்த கிராஸ் கோட்டை விட்டுருங்க. அதே மாதிரி இந்த கிராஸ் விட்டுருங்க 6 7. நெக்ஸ்ட் பாருங்க அதாவது இது ஒரு சதுரம் தான். இந்த பாட்டு பாருங்க இது ஒரு சதுரம் தான். அப்போ 8. நெக்ஸ்ட் இந்த பாட்டு மட்டும் விட்டு பாருங்க இங்க ஒரு பெரிய சதுரம் ஒன்று இருக்குது. இந்த பெரிய சதுரம் இந்த உள்ள இருக்கிற எல்லா கோட்டையும் விட்டு பார்த்தீங்கன்னா பெரிய சதுரம் ஒன்று இருக்கும் 9. ஸோ மொத்தமாக இதில் 9 சதுரம் உள்ளது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்டாங்களா, அதாவது எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் உள்ளதுன்னு கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ண போகலாம் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கோணங்கள் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஹையஸ்ட்டாக 8 இருக்குது. அப்போ 8 இன்ட்டு காமனாக 2ஆல் பிரிக்கணும். அப்போ 8 இன்ட்டு 2 16. ஸோ இதில் டோட்டலாக 16 முக்கோணம் உள்ளது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
பர்சன்டேஜில் இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. ஜஸ்ட் மல்டிபிகேஷன் டிவிஷன் தெரிஞ்சுதான் போதும், இந்த மாடல் சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு கம்பெனி ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறாங்க. அந்த உற்பத்தி செஞ்ச பொருளுக்கு அவங்க 25% லாபம் வச்சு மொத்த வியாபாரம், அதாவது ஹோல்சேல் டீலருக்கு வைக்கிறாங்க. அந்த ஹோல்சேல் டீலர்ஸ் வாங்கி அவங்க 20% லாபம் வச்சு சின்ன சின்ன கடைக்கு வைக்கிறாங்க. ஸோ அந்த கடைக்காரர் அதை வாங்கி, அந்த பொருளை வாங்கி கஸ்டமருக்கு 28% லாபம் வச்சு வைக்கிறாங்க. ஸோ ஒரு கஸ்டமர் அந்த பொருளை 48 ரூபா கொடுத்து வாங்குறாருன்னா, அப்போ அந்த கம்பெனி தயாரிச்சப்ப அந்த பொருளோட விலை என்னவா இருந்துன்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இது இந்த பொருளுக்கு மட்டுமில்ல, மக்கள் தொகை கணக்கு, ஈவன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட நம்ம இந்த டெக்னிக் அப்ளை பண்ணலாம். இந்த சம்மை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே இந்த மெத்தடில் எப்படி சம் சரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாலும் எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு கம்பெனி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அந்த பொருளை செய்யறதுக்கு ஒரு செலவாயிருக்கும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் செலவாயிருக்கும். அதுலேருந்து 25% லாபம் வச்சு 25% லாபம் வச்சு ஹோல்சேல் டீலர் மொத்த வியாபாரக்காரருக்கு வைக்கிறாங்க. ஸோ அவர் அதை வாங்கி 20% லாபம் வச்சு சின்ன சின்ன கடைக்கு வைக்கிறாரு. அந்த கடைக்காரர் அதை வாங்கி 28% லாபம் வச்சு கஸ்டமருக்கு வைக்கிறாங்க. ஸோ கஸ்டமர் 48 ரூபா கொடுத்து வாங்குறாருன்னா அந்த பொருளுடைய விலை, அதாவது ஆரம்பத்தில் இந்த இடத்துல இருக்கிறப்ப அந்த பொருளோட விலை என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ கடைசியாக எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கிற கஸ்டமர் 48 ரூபா. அப்போ 48 பெருக்கல். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 25% லாபம். இந்த 25% எப்படி எழுதுவோம், 25 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. இந்த 100 அப்படியே நியூமரேட்டர் போட்டுக்காங்க. 100 நியூமரேட்டர் போடுங்க. வகுத்தல்ல லாபம்னு சொன்னா ரெண்டையும் கூட்டிக்கணும், நஷ்டம்னு சொன்னா ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ லாபம் 100 + 25 125 பெருக்கல். அடுத்தது இங்கேயும் அதே மாதிரி தான் 20% லாபம். அப்ப 100 + 20 120 வகுத்தல்ல 120. அதே மாதிரி இங்கேயும் 28% லாபம். அப்ப 100 வகுத்தல் 128. நெக்ஸ்ட் 25 கேன்சல் பண்ணா 4, இங்க 5. 20 கேன்சல் பண்ணா இங்க 5, இங்க 6. நெக்ஸ்ட் இங்க 4 கேன்சல் பண்ணா 25, இங்க 32. ஸோ நெக்ஸ்ட் இந்த 5க்கு அந்த 5 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க 32 4 கேன்சல் பண்ணா 8, 6 8 48, 6 8 48, இந்த 48 அப்படியே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பாருங்க வெறும் 25 மட்டும் தான் இருக்கும். 25 ரூபா. ஸோ அந்த பொருளுடைய உற்பத்தி செலவு பார்த்தோம்னா விலை 25 ரூபா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின் மக்கள் தொகையில் எப்படி கேட்பாங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் 25% அதிகரிக்கிறாங்க, 2வது வருஷம் 20% அதிகரிக்கிறாங்க, 3வது வருஷம் 28% அதிகரிக்கிறாங்க. இதெல்லாம் அதிகரிச்சதுக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தொகை இருக்கிறாங்கன்னா ஆரம்பத்தில் என்ன எதிர்ப்பாங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி கேட்டாலும் இதே டெக்னிக் தான். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வேல்யூ போடணும். அதுக்கப்புறம் பர்சன்டேஜை அதிகரிக்கிறாங்கன்னா 100 வகுத்தல் ஆட் பண்ணிட்டே போகணும். அவ்வளோதான். 2 வருஷமா இருந்தாலும் சரி 3 வருஷமா இருந்தாலும் சரி இதே கான்செப்ட் தான். இதே கொஸ்டின் காம்பவுண்ட் டெஸ்ட்டும் அப்ளை பண்ணலாம். அதாவது சிஐ காம்பவுண்ட் டெஸ்ட்டும் அப்ளை பண்ணலாம். எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அசல் இருக்குது, அதுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் 25% வட்டி, 2வது வருஷம் 20% வட்டி, 3வது வருஷம் 28% வட்டி. ஸோ இந்த வட்டிலாம் கிடைச்சதுக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு மொத்த தொகை 48 ரூபா கிடைக்குது அப்படின்னா அசல் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாலும் இதே டெக்னிக் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த சம்ம நல்லா பார்த்துக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. அதாவது ஃபைண்ட் HCF 1/2, 3/4, 5/6, 7/8. ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டு HCF கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டு அதுக்கு HCF கேட்டாங்களா, நியூமரேட்டரில் அதாவது மேலே இருக்கிற வேல்யூக்கு HCF கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டர் வேல்யூக்கு LCM கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்க நியூமரேட்டரில் பாருங்க 1 3 5 7 எல்லாமே பிரைம் நம்பர். இந்த மாதிரி பிரைம் நம்பராக இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய வேல்யூ இருந்தாலும் சரி, பிரைம் நம்பராக இருந்துச்சுன்னா அதோடைய HCF = 1 தான். ஸோ நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் HCF 1. நெக்ஸ்ட் டினாமினேட்டருக்கு மட்டும் LCM கண்டுபிடிக்கணும். என்ன இருக்குது, 2 4 6 8. ஸோ ஃபர்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் 1 2 3 4. அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் 1, இங்கே 1, அதேமாரி இங்கே 3. கேன்சல் பண்ணலாம் அப்படியே போட்டோம்னா இங்கே 2. இதுக்கு மேலே எதுவும் காமனாக வகுக்கிற மாதிரி எண் எது இல்லை. ஸோ அப்போ அப்படியே பெருக்கணும். 2 × 2 4, 4 × 3 12, 12 × 2 = 24. 24. இதோட LCM பார்த்தோம்னா 24. ஸோ வச்சு பண்ணணும் 1 வகுத்தல் LCM 24. ஸோ 1/24. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி தான் பாருங்க HCF காண்க 3/5, 2/15, 1/3, 7/2. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. அதாவது 3 எண்களின் விகிதம் 1/2, 2/3, 3/4 மற்றும் அவற்றின் பெரிய எண் மற்றும் சிறிய எண் 33 எனில் அந்த 3 எண்களின் HCF கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ LCM அண்ட் HCFல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது. கொஸ்டின்ல 3 எண்களின் விகிதம் 1/2, 2/3, 3/4 மற்றும் அவற்றில் பெரிய எண் மற்றும் சிறிய எண் இவற்றுக்கான வித்தியாசம் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 33 அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த 3 எண்ணுடைய HCF கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, LCM அண்ட் HCFல இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ பாருங்க இங்கே ரேஷியோ பின்னத்தில் கொடுத்துறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டினாமினேட்டர் வேல்யூ என்ன இருக்குது, 2 3 4. இதுக்கு மட்டும் LCM பண்ணுங்க. 2ஆல் கேன்சல் பண்ணால் 1, இங்கே 3 கேன்சல் பண்ணணும் அப்படியே போட்டுருங்க. இங்கே 2.
இதுக்கு மேலே எது காமனாக கேன்சல் பண்ணும்போது எதுவும் இல்லை. அப்போ பெருக்குங்க 2 இன்ட்டு 1 இன்ட்டு 3 இன்ட்டு 2 12. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 12. ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே 2 இருக்குது பாருங்க. இந்த 2 எத்தனை பேர் 12 வரும் 6 டைம். ஸோ அந்த 6 நியூமரேட்டரில் பிரிக்கணும். 1 இன்ட்டு 6 6. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க 3 இருக்குது அடுத்தது. 3 எத்தனை பேர் 12 வரும் 4. அந்த 4 நியூமரேட்டரில் பிரிக்கணும். 4 இன்ட்டு 2 8. நெக்ஸ்ட்டு இங்கே 4 இருக்குது. 4 எத்தனை பேர் 12 வரும் 3 டைம். ஸோ அந்த 3 நியூமரேட்டரில் பிரிக்கணும். 3 இன்ட்டு 3 9. நெக்ஸ்ட் பெரிய எண் மற்றும் சிறிய எண்ணுக்கான வித்தியாசம் 33 அப்படிங்கிறாங்க. ஸோ பெரிய ரேஷியோ பாருங்க 9, சிறிய ரேஷியோ 6. ரெண்டுக்கான வித்தியாசம் 9ல் 6 போச்சுன்னா மீதி 3. ஸோ 3 பார்ட்டுக்கு தான் இந்த 33. அப்போ ஒரு பார்ட்டுக்கு 33 3ஆல் கேன்சல் பண்ணால் 11. ஒரு பார்ட்டுக்கு 11. ஒரு பார்ட்டுக்கு 11னா இங்கே எத்தனை பார்ட்டு 6 பார்ட்டு. அப்போ 6 இன்ட்டு 11 66. நெக்ஸ்ட் 8 பார்ட். அப்போ 8 இன்ட்டு 11 88. நெக்ஸ்ட் 9 பார்ட். 9 இன்ட்டு 11 99. இதோடைய ஹெச்சிசி தான் கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாகவே நம்ம 11ஆல் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுமா 6 இங்கே 8 இங்கே 9. இதுக்கு மேலே காமனாக எதுவும் வகுக்கிற மாதிரி எண் எதுவும் இல்லை. இது இல்லை. அப்போ இதோடைய ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதோடைய ஹெச்சிசிஎஃப் சீக்வல் இந்த 3 என்னுடைய ஹெச்சிஎஃப் பார்த்தோம்னா 11. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். போலீஸ் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. அதாவது எந்த வெண் வரைபடம் மலை, தீவு, கடல் இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கணும்னு கேட்டுருக்காங்க. ஆப்ஷனில் கொடுத்துருக்க 4 டயக்ராமில் எந்த டயக்ராம் அந்த 3 சொற்களுக்கும் பொருத்தமாக வருதுன்னு கேட்டுருக்காங்க. ஸோ ரீசனிங்கில் இந்த மாடல் சம் கேட்டால எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டினில் மலை, தீவு, கடல். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க கடல். கடலுக்குள்ள தீவு இருக்கும், தீவில் மலைகள் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு பொருத்தமாக ஒரு வரைபடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. எந்த வெண் வரைபடம் பூமி, மலைகள், காடு இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிப்பிட்டிருக்காங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்மும் ப்ரீவியஸாக போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. போலீஸ் எக்ஸாம்ல இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டாக கேட்குறாங்க. மினிமம் ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க எக்ஸாம் டைம்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல யோசிச்ச போதும் இந்த மாடல் சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது எந்த வெண் வரைபடம் வாகனம், ஜீப், கார் இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் கொடுத்துருக்க 4 டயக்ராமில் எந்த டயக்ராம் அந்த 3 சொற்களுக்கும் பொருத்தமாக வருதுன்னு கேட்டுருக்காங்க. ஸோ ரீசனிங்கில் இந்த மாடல் சம்க்கினால எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி SIPC எக்ஸாமுக்கான மேக்ஸ் அண்டு சைக்காலஜிக்குன்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்டாக இருக்குது. கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாகனம், ஜீப், கார். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஜீப், அதேமாரி கார். இது ரெண்டுமே பாருங்க வாகனத்துக்குள்ள தான் வரும். சரிங்களா? அப்போ இது பொருத்தமாக வர வரைபடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி தான் பாருங்க. எந்த வெண் வரைபடம் பேருந்து, ரயில், பயணச்சீட்டு இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிப்பிடுங்க. இதே மாதிரி தான் இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. TNPSC எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. 20ல் 0.5 என்பது எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. சதவீதத்தில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 20ல் அதை டினாமினேட்டர் போட்டுக்கணும். 20 அதில் 0.5 இன்ட்டு எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் 100 20ஆல் கேன்சல் பண்ணால் 5. ஸோ 5 இன்ட்டு 0.5 2.5. ஸோ ஆன்சர் வில் பி 2.5. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது 20ல் 0.5 என்பது 2.5%. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. 40ல் 0.8 என்பது எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. SSC எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. அதாவது ஒரு எண்ணின் மதிப்பை 16% அதிகரித்தால் 1914 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இது SSC மட்டும் இல்லை, RRB, TNPSC, போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்குறாங்க பர்சன்டேஜில். ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்குற வேல்யூ எடுத்துக்கோங்க. 1914 1914. இங்கே பாருங்க 16% அதிகரிக்குது. 16% எப்படி எழுதுவோம்? 16 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ இந்த 100 அப்படியே பெருக்கல்ல நியூமரேட்டர்ல போட்டுவாங்க. வகுத்தல்ல இங்க பாருங்க இதுல 1 அதிகரிக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குறையுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது டிக்ரீஸ் ஆகுன்னு சொல்லுவாங்க. அதிகரிக்குன்னு சொன்னா ரெண்டையும் கூட்டிக்கணும். ஒருவேளை குறையுதுன்னு சொன்னாங்களா குறைக்கிறாங்கன்னு சொன்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்க அதிகரிக்குது. அப்ப 100 + 16 116. ஸோ அதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 1650 வரும். ஸோ அப்போ அந்த எண் பார்த்தோம்னா 1650. அதுல இருந்து 16% அதிகரிச்சுமா இந்த எண் கிடைக்கும். சரிங்களா? அது வேணும்னா செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த 1650 இன்ட்டு ஸோ இங்கே பாருங்க சேம் இதே தான் வகுத்தல்ல இங்கே 100 போட்டுக்கணும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணி நியூமரேட்டர் போட்டுக்கணும். 116. இது சால்வ் பண்ணுங்க. இந்த வேல்யூ வரும் 1914 வரும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு எண்ணின் மதிப்பை 37% குறைத்தால் 630 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாருன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸாக போலீஸ் எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க. ஸோ பாருங்க அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க, குறையுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.